தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இந்த ராத்திரி வேளையிலும் நாம் சபையாய் கடந்து வந்து பிரதர் பிரபாகர் அவருடைய குடும்பத்தோடு கூட கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியே தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய கொலீக்ஸ் வந்து நம்ம கூட சிஸ்டர் சுதா அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர்கள் எல்லாரும் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தது இந்த உலகத்தில் இருக்கிற பாவ இருளை நீக்குவதற்காக தான் என்று நாம் எல்லாருக்கும் நம்ம தெரிந்திருக்கிறது. இந்த ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததுக்கு நோக்கமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமென், அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல கடந்து வந்து இந்த உலகத்தின் ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை மீட்கும்படியாய், அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஆமென், அல்லேலூயா. அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பெரிய ஒரு ரட்சிப்பை தந்து அவருடைய மன சமாதானத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கீழே உள்ள வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீ கிருபை பெற்றவளாய் இருக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவன் நல்ல கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் இந்த ராத்திரி வேளை நாம் ஒவ்வொருவரோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த கிருபை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக தான் அவர் இந்த உலகத்துல ஒரு மனுஷகுமாரனாய் அவர் கடந்து வந்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வசனமும் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நம் மனுஷர்களா இருக்கிறபடியினால நாம் அநேகர் நம்முடைய அறியாமை நிமித்தமாய் நாம் பாவத்திலே விழுந்து விடுகிறோம். அந்த பாவ இருளுக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனை விட்டு வெகு தூரமாய் கடந்து போகிறது. அந்த ஆத்துமா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதான உறவாடுகிற அனுபவத்தை இழந்து விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த உறவாடுகிற அனுபவத்தை திரும்ப நமக்கு தர வேண்டும் என்றால், நான் பரிசுத்தமுள்ள அந்த தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமுள்ள தேவனோடு நான் பேச வேண்டும் என்றால், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிறது, அநாதி தீர்மானத்தின்படி அவர் தம்முடைய குமாரனை நமக்காக ஏற்படுத்தினார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நாம் பிறப்பதற்கு முன்னாலே வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவிலிருந்து உருவாவதற்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று. நம்முடைய பேரு நம்ம அப்பா அம்மா வைக்கிறதற்கு முன்னாடியே நம்ம பேரை ஆண்டவர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில உங்களோடு நாங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பாவ இருளை மாற்றி தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல நம்ம இயேசுவை விசுவாசித்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்துல கடந்து வந்தார், அவர் என்னை மன்னித்து என்னை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி அவரோடு நாம் ஒப்புரவாகும் பொழுது அவரோடு கூட உள்ள உறவுல நாம் பலப்படுகிறதாய், நாம் பலப்பட முடிகிறதாய் காணப்படுகிறது. அந்த உறவுல நாம் பலப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம். அதான் வசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆள கடவது என்று. அந்த தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆஸ்தியும் சரி, ஐஸ்வர்யம் சரி, சம்பத்து சரி, இது எல்லாவற்றிலும் மேலான ஒரு சமாதானம் இருதயத்திலே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது. ராத்திரி வேளையில இந்த குடும்ப
குடும்பத்தோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை அவர் தள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட உறவாடும் பொழுது அந்த பெரிய கிருபையை உங்களுக்கும் உங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் உங்க குடும்பங்கள் எல்லாருக்கும் அந்த சமாதானத்தை தர தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் விசுவாசித்து அவர் எனக்காக கடந்து வந்தார், என் பாவங்களை அவர் மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வந்து உறவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையிலே வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவரை நம்ம அப்படியே உறுதியா நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். இருதயத்துல ஒருவேளை எனக்கு ராத்திரி வேளை ஒருவேளை சமாதானம் இல்லாம ஏதோ ஒரு கலக்கத்துல நாம் இருக்கிறோம், அந்த ஒரு வசனம் நான் பார்க்க பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபைப்பட, ஏதோ ஒரு காரியத்துல பயந்துகிட்டு இருக்கிறோமா, நீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், இந்த பயத்தை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை தவிர அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் சபையாய் சேர்ந்து சகோதரர் பிரபாகருக்காகவும் அவரோடு கூட இருக்கிற சிஸ்டர் சுதா அவங்களுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் தயா அவர்கள் நம்ம ஜெபத்தை நடத்துவார்கள். சபையா இந்த குடும்பத்தை நாம் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கடந்து வரும்படியாக கொடுத்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரசனம் எங்களோடு கூட இருந்து வருகிறபடியால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ பிறந்த செய்தி ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மனமகிழ்ச்சியோடு நாங்கள் அதை ஏசப்பா அனுபவிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வாதிக்கிறோம் ஆண்டவரே. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாகப்பா. அப்பா எங்களுக்கு அந்த கிருபை இந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்காக நீ கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீங்களே அப்பா. அந்த உலகத்துக்காக வந்து ஆண்டவரே பிறந்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்தீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆண்டவரே எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் போஷிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பா அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த குடும்பத்தை நடத்துங்க, கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு தலைவராக இருங்க ஆண்டவரே. அவங்க கையிட்டு செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. வீண் செலவுகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை எல்லை பெரிதாக்கி உடைய கரம் அவங்களோடு இருந்து தீங்கு அவங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவசை ஆசீர்வதித்த தேவன் அப்பா இந்த குடும்பத்தை நாங்கள் சபையாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுங்க. என்ன தேவைகளோடு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. கர்த்தர் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. இந்த இடத்துல ஏசப்பா ஸ்தோத்திரம் இந்த சபையை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல எப்பா கூப்பிட்டுருக்காங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சபையாக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. பிள்ளைங்களுக்கு உடைய கிருபையை கொடுத்தல்லுங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. படிக்கிற பாடங்கள் எல்லாம் மனதில் பதியும்படி என் தேவன் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உண்மை அறிகிற அறிவில் வளரும்படி கிருபை செய்யுங்கப்பா. அவங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருக்க சிஸ்டருக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஃபேமிலியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா நீ கூட்டிக் கொண்டு வந்தீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க கையிட்டு சேர எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க தேவைகளை சந்தித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் என்பா. அப்பா ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் அப்பா உங்களுக்கு ஒத்தாசையாக எல்லா காரியங்களையும் நீர் செய்து முடிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அப்பா மன சமாதானத்தையும் சஞ்சலத்தை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு வருகிற புது ஆண்டுல ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்திலையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கையிட்டு சேர எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவுகள் இல்லாம கர்த்தர் அவங்களை வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் அவங்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, உண்மையாக வைங்க
கேட்கிறீங்க இயேசுவின் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. We wish you A Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிலும் வேலையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நீரமிடும் தானியமும். கையிலும் வேலையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நீரமிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார்.